ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு தெரியும் நான் ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு. இங்கே வரவும் கொஞ்சம் வீவ்ஸ் போக மாட்டேங்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ நான் இவ்வளோ நாளாக கும்பகோணத்தில் இருந்தேன்னா, இப்போ லொக்கேஷன் விட்டு லொக்கேஷன் வந்திருக்கேன். அதே மாதிரி நான் கும்பகோணத்துலேருந்து கர்நாடகா, சென்னையெல்லாம் போனேன் பார்த்தீங்களா? அப்பயுமே லொக்கேஷன் சேஞ்ச் ஆனதுனால வீவ்ஸ் அந்த ஒரு வாரமாக போகலை. இப்போ நான் இங்கே ஒரு வாரம் ஆகப்போகுது. இந்த ஒரு வாரமுமே வீவ்ஸ் சரியாக போகலை, இனிமேலும் போகாது. நான் ஊருக்கு போகிற வரைக்கும் வீவ்ஸ் சரியாக போகாது. அது யூடியூப்பில் லொக்கேஷன் செட் பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னான்னு தெரியலைங்க. நான் கும்பகோணத்தை விட்டு நவுந்து எங்கேயாவது வந்தாலே வீவ்ஸ் சரியாக போக மாட்டேங்குது. சரி, என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். ஒருவேளை நம்ம விலாகாக போடுறதுனால போக மாட்டேங்குதோ என்னவோ. நான் ஏன் விலாகாக போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எனக்கு எடிட் பண்ண அந்த இது கிடைக்கல, அந்த அட்மாஸ்பியர் கிடைக்கல. எடிட் பண்ண நம்ம இப்போ கும்பகோணத்தில் எடிட் பண்ணால் கும்பகோணத்தில் நிறைய ஒரு இது இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வீட்லேயும் சவுண்டு அதிகமாக வராது. அப்புறம் அந்த கல்யாணத்துக்கு ரெடியாக கட்டுறது, இந்த மாதிரி சவுண்டு பிரச்சனைலாம் கும்பகோணத்தில் கிடையாது. ஒரு வீட்டில் உள்ள சவுண்டு இன்னொரு வீட்டுக்கு கேட்கணுன்னா வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கும்பகோணத்தில் என் வீட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க. என் வீடு ஒரு சைடு இருக்கும், இன்னொரு வீடு பார்த்திங்கன்னா ஒரு 50 மீட்ரு தள்ளி போனால் தான் இன்னொரு வீடு வரும். அந்தளவுக்கு இடைவெளி இருக்குமா. இங்கே என் பசங்கக்கிட்ட கத்தி கத்தி எனக்கு தொண்டையும் கட்டிக்கிருச்சு. கும்பகோணத்தில் கேட்டை பூட்டிட்டா வெளியில் போக வாய்ப்பு இருக்காது. இங்கே இவங்க உள்ளே இருக்கிறாங்க. அதை வச்சு இங்கே ஊர் சுற்றுறாங்களா, அதனால் இவங்களை உள்ளே வாங்கடா வாங்கடான்னு கத்தி கத்தியே எனக்கு ஜீவனே போயிடுது. ஊருக்கு வேலை முடிஞ்சால் சீக்கிரம் ஊருக்கு போயிடுவேன். கொஞ்சம் ஒரு சின்ன வேலையாக தான் வந்தேன் நான் ஊருக்கு. சரிங்களா? வேலை நாளைக்கு நாளை கழித்து முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் கும்பகோணம் சென்று விட்டோம் என்றால் அங்கே நமக்கு வீவ்ஸ் நல்லா போகும். இப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கும்பகோணத்தில் கும்பகோணம் பெரிய சிட்டி. அதுலேயே நான் மாவு வாங்க போகிற வீடு வரைக்கும் தான் நம்மளை தெரிஞ்சிருக்கு. ஏம்மா நீங்கள் தானே யூடியூப்பில் வரீங்க அப்படின்ட்டு டைரெக்டாக கேட்குறாங்கல்ல. இங்கே புதூரில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எங்கள் அக்கா என் ரெண்டாவது அக்கா சென்னையில் இருக்காங்கன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணல. அவங்க இந்த ஊருக்கே வரப்போகிறாங்க. இங்கே வரப்போகிறதுனால அவங்களுக்கு வீடு பார்க்குறதுக்காக நேற்று போனோம். பக்கத்து தெரு, ஒரு 2 தெரு 3 தெரு தள்ளி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே கேட்குறாங்க, நீங்கள் ஃபோனில் வரீங்களே அவங்க தானே அப்படின்னு. எனக்கு ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, நம்ம கும்பகோணத்தில் போடுற ரீல்ஸு இவ்வளோ தூரம் ஃபேமஸ் ஆகிருக்கேன்னு ஒரு சந்தோஷம் வேறு. பரவாயில்ல, இதே மாதிரி முன்னேறி போகணுன்னு ஒரு ஆசை. ஆனால் இந்த ஊரில் அது முடியாது, புதூரில். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாய்ஸ் எடிட் பண்ணி போடுறான். ஒரு 3 நாளாக சும்மா தம்பி 3 நாளாக வாய்ஸ் எடிட் பண்ணி போட முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லேயும் டிவி ஓடுது. இங்கே வீடெல்லாம் நெருக்கமாக இருக்கும். அதனால் நம்ம வாய்ஸ் ரெக்கார்டு பண்ண முடியாது. நான் இப்போ டைரெக்டாக பேசுகிறதே இப்போ மணி எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா, மத்தியானம் 12 மணியாக போகுது. இப்போ தான் பேசுகிறேன், ரொம்ப தள்ளி தான் பேசுகிறேன் வீட்டை விட்டு. ஏன்னா வீட்டுக்குள்ளே ஓடுற பாட்டு சவுண்டு கேட்டால் நமக்கு காப்பிரைட் வந்துடும். அதனால் கஷ்டப்பட்டு தான் பேசிகிட்டு இருக்கேன். டே, யார் வீட்டிலடா டிவி ஓடுது? தாத்தா சவுண்டை கரெக்ட் சொல்லு. தாத்தா இல்லை, பார்த்திங்களா? இந்த மாதிரி நமக்கு இவ்வளோ இது இருக்குது. அங்கே கும்பகோணத்தில் நம்ம வீடை விட்டால் பக்கத்தில் ஒரு வீடுனா தள்ளி போகணும். அதனால் நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு பேசுவேன். எனக்கு பிரச்சனைனா அந்த பாத்திரங்கள் செய்கிற சவுண்டு தான். அதுக்காகவே நான் காலையில் 5 மணிக்கே 5:30க்கே அங்கே எந்திரிச்சு வீடியோ எடுப்பேன். இங்கே அந்த பிரச்சனை இல்லைங்க. அந்த மாதிரி சவுண்டு எஃபெக்ட்லாம் இங்கே கேட்காது. அதனால் எல்லா இடத்துலையும் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். நம்மதே அதை பிரித்து பேச வேண்டியது இருக்கும். வில்லேஜும் நல்லா தான் இருக்கும், கிராமமும் நல்லா தான் இருக்கும், டவுனும் நல்லா தான் இருக்கும். அங்கே நம்ம வாழணும் இல்லையா? வேலை செஞ்சால் தான் அங்கேயே பழைக்க முடியும். சரி, இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் சுச்சுவேஷன். வீவ்ஸ் இங்கே போகலை. அதனால் நிறைய பேருக்கு இதே மாதிரி உங்களுக்கும் நடந்திருக்கான்னு சொல்லுங்கள். யூடியூபர்ஸ் நம்ம நிறைய பேர் சேனல் பார்க்குறீங்கல்ல. ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போனால் உங்களுக்கு வீவ்ஸ் போகுதா இல்லையான்றதை சொல்லுங்கள். அப்புறம் என்ன யோசிச்சுக்கிறேன். யூடியூபர்ஸில் நிறைய பேருக்கு இப்போ வீவ்ஸ் எனக்கு தான் குறைஞ்சிருக்கா, எல்லாருக்கும் குறைஞ்சிருக்கான்னு தெரியல. எனக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டோடனே ஒரு 10,000 15,000 போயிடும். அது என்னன்னு தெரியல, இங்கே போக மாட்டேங்குது. எப்படியாவது ஊருக்கு போயிடணும்னு நினைக்கிறேன்.
அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. நல்லா கிளம்பிடலாம். அதே மாதிரி ஷார்ட்ஸ் வந்து நீங்கள் யார் வியூஸு போலேன்னு வருத்தப்படாதீங்க. ஒரு 3 ஹேஷ்டேக் போட்டு போடுங்க, போயிடும். என்ன பேச அம்பிடுத்தேன். நம்ம வந்து ஊருக்கு வந்து எல்லாரையும் பார்த்துட்டேன், சந்தோஷம். எங்கள் அக்காவுக்கு எல்லாரையுமே பார்த்தாச்சு. யாராவது ஃபோன் பண்ணுறது? இது கண்டினியூ பண்ணுவோம் அப்புறமா. யாரோ ஃபோன் வருது, யாரும் தெரில. சரி, அப்புறம் இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாடிப்பட்டி அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறதால பேசக்கூடிய சூழ்நிலையில் இல்லை. வீடியோ எடுத்துகிட்டு வாடிப்பட்டி அம்மாட்ட பேசுவோம். அப்புறம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா செய்ய போகிறீங்க? செட்டு போடுங்க, செட்டு போடுங்க. ஆமாம், அதனால் விலாக் எதுவும் என்னால் இங்கே சரியாக என்னால் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி போட முடியலை. யூடியூப்பில் வந்து காசு நெருங்கி வாங்கணும்னு நினைக்கிற நேரம் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. வியூஸ் வந்து நமக்கு அந்த பிளேலிஸ்ட்டில் அது எப்படி சொல்ல, அந்த பேர் என்ன, அந்த டயத்தில் வந்துக்கிட்டு இருக்கும் பாருங்களேன். அதில் போய் 48 ஹவர்ஸில் பார்த்தோம்னா ஒரு 10,000, 10 லட்சம், 20 லட்சம் இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும் பெரிய சேனலுக்கு. எனக்கு ஒரு 3 லட்சம் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படியே குறைஞ்சிடுச்சு சல்லுன்னு. 3 லட்சத்தோடு வந்தேன் ஊருக்கு. இப்போ வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 90,000த்துக்கு வந்துடுச்சு, குறைஞ்சிருச்சு. அதனால் யூடியூப்பர்ஸ் நீங்கள் வெளியில் உங்கள் பிளேஸை விட்டு வேறு பிளேஸ் போனாலும் போகாது. நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். இதை நம்ம இப்போ எப்படி மீட்டு கொண்டு வர்றதுன்னா ஊருக்கு போய் தான் யோசிக்கணும். இங்கே என்னால் ஒன்றும் யோசிக்க முடியல. வீட்டுக்கு டிவி வேறு ஓடுதுங்க. என்னால் இதுக்கு மீறி பேச முடியல, காப்பிரைட்டு கொடுத்துருவாங்க. அதனால் நம்ம இதை தாண்டி வெளியில் எங்கேயும் போக முடியாது. வெளியில் போனால் பொட்டைக்காடாக இருக்கும். இழந்த பழம் பிடுங்க போகலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி வெயில் கொஞ்சம் நல்லா தான் அடிக்குது. மத்தியானத்துக்கு மேலே மழைகளை வருமானு தெரியல. நம்ம ஊரில் வந்து மீட் பண்ணிக்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஊரில் வந்து நல்ல வீடியோவாக போடுறேன். இங்கே வந்து நமக்கு அந்த அறிவுக்கு எட்ட மாட்டிக்கு, சவுண்டும் சரியாக ஓவராக கேட்குது. அதனால் ஊரில் வந்து பார்ப்போம். பாய். இதுதான் நிலைமை. அதுதான் வீடியோ போக மாட்டிக்கின்ட்டு சொல்லலான்னு வந்தேன். ஷார்ட்ஸ் போட்டு கொண்டே இருக்கிறேன். ஊரில் போய் பார்த்துக்கலாம். ஓகே, பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.